ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்னு பார்த்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷாக்காக தான் இருக்கும். இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுனாப்பா புதுசாக நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சில பேர் உள்ளே வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நான் புதுசாக தான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 3+1 இதுதான் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3+1 மேக்ஸிமம் கன்ஃபார்ம் தான், அதில் யாருமே இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதனால சிஎஸ்கேக்கு என்ன பாதகம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல பெரிய ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக நம்ம தலை தோனி 2025 கண்டிப்பாக விளையாடுவார் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வேளை மேபி ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை 3+1 இல்லை 2+1 தெரியாது, 2+1 வர கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம குஜராத் அண்ட் லக்னோ வந்ததுனால அந்த ஆர்டிஎம்ன்ற கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அவங்க பிளேயர்ஸ் பிக் பண்ண முடியாது, ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்றக்காண்டி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஆர்டிஎம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 or 2 முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மினிமம் 5 to 6 பிளேயர்ஸ் நாங்கள் தக்க வச்சுக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் பிசிசியோட தலைமை அதை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3+1 தான் மேக்ஸிமமே. இன்னும் 2+1 கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஐபிஎலோட ஆக்ஷன் நம்ம கொண்டு வர காரணமே அதுதான். ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் ஷஃபிள் பண்ணி விளாடணுன்றக்காண்டி தான் ஐபிஎல் மெகா ஆக்ஷனே வருது மெயினாக. அதுலேயும் நாங்கள் ரெடி பண்ண டீம் பிளேயர்ஸ் நாங்களே வச்சுப்போம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஏற்படதான் இருக்காது. அதிகபட்சமாக 3+1 வந்தால் பிரச்சனை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அந்த 1 கூட கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு தான். ஏன்னா நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் கம்பல்சரியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா அவர்களும் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவர் ஆக்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். ஏன்னாப்போ எடுத்தோன்னா 2வது பிளேஸுக்கு ஜடேஜாவுக்கு என்ன ஆக்ஷன் விட்டுருவாங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே 11 தான் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதையும் தாண்டி நம்ம வேறு யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவம் துபை ரிட்டர்ன் பண்ணுவாங்க தான் நம்புகிறேன். இப்போ தோனி நான் விளையாடுறேன் அப்படின்னு கன்ஃபார்மாக அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக தோனியை தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு தோனிக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தோனி என்ன பிளான் பண்ணுறாருன்னா இந்த ரிட்டைன்ட் இருக்கா இல்லையா, எத்தனை பிளேயர்ஸ் தக்க வச்சுக்கலாம், அதை பொறுத்து தான் அவரோட ரிட்டைர்மெண்ட்டை அவரை அறிவிக்கணும்னு வெயிட் பண்ணுறாருன்னு இப்போது ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஸோ நம்மளும் எதிர்பார்த்து இன்னும் 2 months கழிச்சு சொல்கிறாரு, 2 months கழிச்சு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருந்தோம். ஸோ அவர் ஃபிட்னஸை மைண்டில் வச்சு சொல்கிறாரோ அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரிய வருது அது ஃபிட்னஸ் மைண்டில் வச்சு இல்லை, அந்த ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸை மைண்டில் வச்சு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ஸோ 3+1 வரும் பட்சத்தில் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தோனி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தோனி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு திருப்பி வாங்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நம்மளோட மற்ற டீம்ஸ் அதிகமாக போட்டி போடுவாங்க. ஆக்சுவலாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லாத டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக ஆக்ஷனில் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதற்காகவே எவ்வளோ தொகை கொடுக்குறனாலும் மற்ற டீம்ஸ் முன் வருவாங்க. ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கை நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் தோனிக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ நம்மளால் நம்ம டீமுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் குறையுன்ற பட்சத்தில் நம்ம ஏன் இருக்குன்னு சொல்லி தோனி திங்க் பண்ணுவார்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் நமக்கும் அந்த கலக்கத்தை ஏற்படுத்துன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் மேபி எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக தோனி விளையாடுவார். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அதை கண்டிப்பாக அவர் அதை தான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கான அந்த கடைசி மேட்ச் கண்டிப்பாக 2025 இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக கப்போடு போனதான் நினைப்பாங்க. அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த மெகா ஆக்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ 3+1 சிஎஸ்கே யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ருத்துராஜ் கேக்வாட். தோனி இருந்தானா கண்டிப்பாக தோனி செகண்ட் பிளேஸ் கொடுப்பாங்க. 3வதாக ஜடேஜாவை ரிட்டர்ன் பண்ணுறாங்களா இல்லாட்டி சிவம் துவை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஜடேஜாவை ரிட்டர்ன் பண்ணால் சிவம் துவை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் மினிமம் 15 crores மேலே தான் போவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதே மாதிரி 17 ரிலீஸ் பண்ணாலும் அவரும் அதே மாதிரி தான் போவார். ஸோ எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கேக்கு பிரச்சனை தான். இது சிஎஸ்கே மட்டும் இல்லை, இப்போ அதை விட ரொம்ப பெரிய பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொல்கட்டாவை சொல்லி தான் ஆகணும். அதுலேயும் கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இப்போ தான் நல்ல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அதுக்குள்ளே 3 பேர் மட்டும் தான் வச்சுக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது பெரிய சிக்கலை ஏற்படுதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதனால தான் சில மேனேஜ்மெண்ட் நாங்கள் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு டீமை ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் உடனே ஆக்ஷன் வச்சு அதுவும் மெகா ஆக்ஷன் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது எங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, கண்டிப்பாக அதுதான் நடக்கும். ஸோ மெகா ஆக்ஷனோட ப்ராசஸிங்கே அதுதான். கண்டிப்பாக 3 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ஆர்டிஎம் கார்டு ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொரு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும்தான் நம்ம டீம்ஸுக்கு ஐபிஎல் வச்சுருக்க செக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதில் மாற்றுக்கருத்து எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. அது குறையாமல் இருந்தால் நல்லது தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே பார்த்திங்கன்னா பிராண்டாக ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்சிபிக்கு கோலி இருக்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே தலை தோனி இருக்கிற மாதிரி
ஸோ அவங்கள வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரே போதும் அப்படி பார்த்தா 1+1 கூட கொடுக்கலான்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ 1+1 வந்துச்சுன்னா எத்தனை பேர் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டீம் மேனேஜ்மெண்ட் அதை அலோவ் பண்ணாது. என்ன தான் ஐபிஎல் வந்து பிசிசிஐ கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா என்ன தான் 10 டீம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட சஜஷன் கேட்டு தான் வந்து ஃபைனலாக வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு மீட்டிங் நடந்து முடிச்சுன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அடுத்த மீட்டிங் எப்போன்னு தெரிலன்றாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் முடிச்ச பிறகு தான் ஃபைனலாக வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து தான் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ரூல்ஸில் வந்து மிகப்பெரிய சேஞ்சு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னு தெளிவாக நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்ச் என்னன்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அது டீம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரூல்ஸ் வந்த பிறகு தான் டீமில் எப்படிலாம் பிளேயர் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பாங்க. தலை தோனி கூட அதுதான் யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ அதற்காக தான் அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வந்து தலை தோனி வந்து 2025 ஆடணும்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அவர் என்ன யோசிக்கிறார், நம்மளால் வந்து டீம் வீக் ஆகிடக்கூடாதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எடுக்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் உண்மை. ஸோ அது நடக்காமல் இருக்கிறது நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். அதுதான் தலை தோனி யோசிச்சுருப்பார். ஸோ அதே மாதிரி மற்ற டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கொல்கட்டா அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிங்கு சிங் நல்லா வளர்ந்து வரக்கூடிய இந்தியன் பிளேயர். ஸோ அவரையும் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தா தான் அவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபாரின் பிளேயர் வந்து ரசலை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, இல்லாட்டி சுனில் நாராயண் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, அவங்க கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மிச்சல் ஸ்டாக் இருக்கார். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் மத்தியில் வந்து அவங்க யாரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எல்லாத்தோட வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். அதையும் தாண்டி பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. அவங்க மிஸ் பண்ணுறக்கான பர்சன் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கொல்கட்டாவுக்கு வந்து ரொம்ப பேரிடியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து கூட பெரிய டீம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ஆர்ஹெச் பற்றி பேசி ஆகணும். இப்போ எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க டீமில் ஓப்பனர்ஸாக இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேனையும் கண்டிப்பாக வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பனர்ஸில் பார்த்திங்கன்னா டிராவிட் ஹேட் இருக்கார். அவர் வந்து வெளிநாட்டு பிளேயர். இப்போ வெளிநாட்டு பிளேயர் யாராவது ஒருத்தர் தான் ரிட்டர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பேட் கம்மின்ஸ் தான் போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராவிஸ் ஹேட் வந்து ரிலீஸ் பண்ணியான சிச்சுவேஷன் வரும். அவர் மட்டும் இல்லை, கிளாஸனும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதேமாரி பவுலர் சைடு போனீங்கன்னா பவுலிங் சைடு அவங்க வந்து யாரை தக்க வச்சுப்பாங்கன்னு கண்டிப்பாக வந்து பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா பேட் கமின்ஸ் பவுலர் இருக்கும்போது அவங்க வந்து புவனேஸ்வர் குமார் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை நட்ராஜன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கும். இதுக்கு நடுவில் ஆல்ரவுண்டர் நிறைய பேர் கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் தான் எல்லா டீம்ஸுமே வந்து இப்போ இருக்காங்க. ஐபிஎல் லாஸ் ஆனவங்க பிரச்சனை கிடையாது, எப்படி இருந்தால் புது டீம் ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி வந்தவங்க கண்டிப்பாக வந்து டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாரை ரிலீஸ் பண்ணுறது, யாரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் மற்ற டீம் ஓனர்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷஃபில் பண்ணிடுறீங்க, ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி நம்ம சிஎஸ்கேக்கு நம்ம தலை தோனி விளையாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் விளையாண்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் வந்து சிவம் தூபி ஆர் ஜடேஜாவை கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு திருப்பி பெரிய அமௌண்ட் கொடுத்து அவங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதை எப்படி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதையும் தாண்டி இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இன்னொரு புதுசாக யாரை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயணுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சென்னை கிரவுண்டு வந்து அவர் ஸ்பின்னுக்கு வந்து நல்லா சூட் ஆகும்னு இருக்காங்க. ரெண்டாவது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சென்னைக்கு வந்து கிடைக்கிறதுல. ஸோ சுனில் நாராயண் ஓப்பனிங் இறக்குவாங்கன்னா டவுட்டு தான். மேபி அவர் போலிங்காகவே கண்டிப்பாக வந்து ஆக்ஷனில் எடுப்பாங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட வந்து சென்னையை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பவுலர்ஸ் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ மேக்ஸிமம் அவங்க ஃபோக்கஸில் அந்த மாதிரி தான் இருக்குன்றாங்க. அதையும் தாண்டி தமிழ்நாடு பிளேயர்ஸ், இப்போ நம்ம குஜராத் எடுத்துக்கிட்டோன்னா குஜராத்தில் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸையும் டார்கெட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் ரூல்ஸ் வந்த பிறகு தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும், தோனி நம்ம சிஎஸ்கேல விளையாடுவாரா மாட்டாரான்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதையும் தாண்டி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வேர்ல்டு கப் பற்றி வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது உங்கள் சண்முகம்.